தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒளிபரப்பின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவர். விதமாக இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட அருமையான வார்த்தைகளை சொல்லி நம்மளை பலப்படுத்த போகிறார், கலக்கங்களை நீக்கப் போகிறார், பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பிற்பகுதியில் வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான துக்கங்கள், பலவிதமான காரியங்கள் தங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது, கவலையடைய செய்கிறது. எதையும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகிறது. இந்த துக்கம் என்பது மிகவும் கொடியதான ஒரு காரியம். அதனால தான் பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் துக்கத்தை நம்மளால மாற்ற முடியவில்லை, துக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இப்படி சொல்லுகிறார்: உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பல வழிகளிலே மனிதன் துக்கப்படுகிறான். பலவிதமான போராட்டங்கள் தங்களை மிகவும் வாட்டி வதைக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அருமையானவர்களே, வேதத்திலே பலவிதமான மனிதர்களிடத்திலே பலவிதமான துக்கங்கள் இருந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் அவர் மாற்றினார். உங்களுக்காக இந்த சிறிது நேரத்தில் சில விதமான துக்கங்களை சொல்லி தேவன் அதை எப்படி மாற்றினார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் தேவன் மாற்றி விடுவார். பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தாயாருக்கு ஒரு துக்கம், தீர்க்கதரிசியின் மனைவியருக்கு ஒரு துக்கம். என்ன துக்கம் என்று சொன்னால், கடன் என்கிற பிரச்சனையினால் ஏற்பட்ட துக்கம். இந்த துக்கத்துக்கு நான் இப்படியாக பெயர் வைக்கிறேன், சிக்கி கொண்டதினால் ஏற்பட்ட துக்கம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பல வழிகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகள் நிமித்தமாக சிக்குகிறார்கள், மனிதர்களின் நிமித்தமாக சிக்குகிறார்கள், அல்லது தாங்களாகவே தெரியாமல் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படி சிக்கி கொண்டதினால ஏற்பட்ட துக்கத்தை தேவன் பாருங்க அங்கே அதிசயமாய் மாற்றுகிறார். அங்கே அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய வழியை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி தவிக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட துக்கத்தை தேவன் நிச்சயமாக மாற்றுவார். ஆணித்தரமாக சொல்ல முடியும். சிக்கி கொண்டதினால ஏற்பட்ட துக்கத்தை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-15 வாசிப்போம் என்று சொன்னால், அன்னாள் என்பவளுக்கு ஏற்பட்ட துக்கம். அன்னாள் என்பவளுக்கு ஏற்பட்ட துக்கம் எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், இல்லை என்கிறதுனால ஏற்பட்ட துக்கம். இன்னைக்கு அநேகருக்கு மிகுந்த பெரிய துக்கம் என்னன்னா, இல்லை என்கிற துக்கம். ஐயோ, எனக்கு ஒன்றுமே இல்லையே, எதையும் நான் சாதிக்க முடியவில்லையே, என் கரங்களில் ஒன்றுமில்லையே, என் குடும்பத்தில் ஒன்றுமில்லையே, என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லையே, குழந்தை இல்லாத ஒரு துக்கம். இல்லை என்கிற துக்கம் அநேகரை வாட்டி வதைக்கிறது. இன்றைக்கு உங்களை இல்லை என்கிற துக்கம் வாட்டி வதைக்கிறதோ, கவலைப்படாதீர்கள். பாருங்க, இல்லை என்கிற துக்கத்தை தேவன் மாற்றாமல் விட்டுவிட்டாரா? நிச்சயமாக மாற்றிவிட்டார். அருமையான தேவன் இல்லை என்கிற துக்கத்தை மாற்றுகிறார். இல்லை இல்லை என்று போராடி அழுது கொண்டிருக்கிற துக்கம், இல்லை என்கிற காரியத்தினால ஏற்பட்ட துக்கத்தை காட்டிலும் இழிவான சொல்லினால ஏற்பட்ட துக்கம் அவளை வாட்டி வதைத்தது. அந்த துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாக மாற்றினார்.